Hi friends, welcome to Abhi's Veg Kitchen. இன்னைக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. நான் திக்கான பசும்பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதிச்சு சுண்டணும். இடையில கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் கொஞ்சம் வற்றி வந்ததும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடரை இதே பாலில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வச்ச 1 லிட்டர் பால் இப்போ 1/2 லிட்டர் பாலாக சுண்டிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது பால் நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே 4ஆக பிரிச்சுக்கிறேன். 4 கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். ஒரு இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இன்னொரு கிண்ணத்தில் பிஸ்தா பருப்பும் ஒரு ட்ராப் க்ரீன் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போது சாக்லேட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். லாஸ்ட் ஒன்னில் ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஒரு 1 2 ஆட் பண்ணால் போதும், அப்புறம் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் 1 by 1 அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி பருப்பு போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த பாலை அரைச்சி வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். அதேமாரி எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி வேறு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். நம்ம சாக்லேட் போட்டு அரைச்சி வச்சுருந்த பாலில் மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு சாக்கோ சிப்ஸ் தூவிக்கலாம். இதில் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுமாரி ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதேமாரி 4 கப்பையுமே க்ளோஸ் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்தமாரி ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.